மாணவர்களுக்கு மிகவும் வேண்டிய பகுதி ஊக்கமுடைமையும் ஆழ்வினை உடைமையும். இப்போ போய் அந்த நேரத்துல அத்தை வீட்டுக்கு மாமா வீட்டுக்கு போய் உட்கார்ந்து விட்டார்கள். குழந்தை நிலையில் எவ்வுணர்வு அதனை மிகுதியாக ஆட்கொண்டுள்ளது என்பதை பெற்றோரும் கற்பிக்கும் ஆசிரியரும் குழந்தை உரிமைக்கு அப்பாலாய் நின்று ஆய்ந்து அதன் விருப்பை அறிந்து அவ்வழியில் செலுத்தினால் முழுதூரும் ஈடுபாட்டுடன் பயில்வார்கள், பணியும் ஆற்றுவார்கள், எட்ட முடியாத உயரத்தில் பறக்கவும் செய்வார்கள். அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி சொல்றது, மனித வளத்தை பெருக்குவதற்கான 2 அடிப்படை கூறுகள் தான் ஒரு மனிதனுடைய மனதில் ஏற்படுகிற ஊக்கமும் முயற்சியும். அந்த அடிப்படையிலே குழந்தைமையாக இருக்கிற பொழுதே பெற்றோரும் ஆசிரியரும் இணைந்து அவர்கள் எந்த வழியில் செல்ல விரும்புகிறார்கள் என்பதை உளமாற அறிந்து அவர்களுக்கு உற்றுரி உதவி மேலே மேலே பறப்பதற்கு உதவ வேண்டும் என்பதுதான் இந்த ஊக்கமுடைமையும் ஆழ்வினை உடைமையும். எதை பார்த்தாலும் நாடக காட்சியாக கண்டவன் உலக நாடக புகழ் அறிஞன் பெர்னாட் ஷா. அவன் குழந்தைமையாக இருக்கிற போதே இப்படியெல்லாம் அவன் சிந்தித்தான். அதை ஒரு நாடக காட்சியாக பார்த்தான். ஒவ்வொரு சிறு நிகழ்வையும் அந்தந்த பாத்திரமாக மனதிலே பார்த்தான் என்று சகப்பிரியர் என்று சொன்னால் அதுவும் சரியாக இருக்கல. எனக்கு அது ஒரு ஐயம் இருந்தது. நன்றி. ஏனென்றால் நான் பெர்னாட் ஷாவை நினைத்ததற்குரிய காரணம் அவர் குழந்தைமையாக இருக்கிற பொழுதே ஒவ்வொரு சிறு சிறு நிகழ்வையும் அவர் நாடக காட்சியாக மனதில் வரித்துக் கொண்டார். அதனாலேதான் அவர் ஆங்கில நாட்டிலே மிக உயர்ந்த நிலைக்கு, நாடகத்துறையிலே உயர்ந்த நிலைக்கு வந்ததனுடைய காரணமே. உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாம் அதில் நடிகர்கள் என்று இவர் சொன்னாலும் சரி, சகப்பிரியர் சொன்னாலும் சரி, அது ஒரு சரியான நல்ல அருமையான சிந்தனை தான். அது இன்று நம்முடைய வாழ்க்கையிலேயே பார்க்கிறோம். நாமே நடிகர்கள் தான். இடத்திற்கு ஏற்ப, காலத்திற்கு ஏற்ப, ஆளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதனால் அது 100க்கு 100 உண்மையான அந்த பொன்மொழியாக வைத்துக் கொள்ளலாம். அமைச்சு பணி ஆற்றுபவர் மெய்யியல் ஒளி ஒன்று புகுகிறது. அமைச்சு பணி ஆற்றுகிற ஒருவருக்கு மெய்யியல் ஒளி ஒன்று அவருடைய உள்ளத்திலே புகுகிறது. அமைச்சை உதறி துறவியாகி உள்ளமுருகி பாடுகிறார் அவர் மணிவாசகர். அவர் பாடியது திருவாசகம். யானே பொய், என் நெஞ்சும் பொய், என் அன்பும் பொய், ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை உருமாறே என்று பாடுகிறார். இங்கே தித்திக்கும் மானே என்பது தித்திக்கின்ற சிவபெருமான். உன்னை நான் சொல்லுகிற போதெல்லாம் என் தித்திக்கிறது, என் வாயில் தித்திப்பு வருகிறது. இனிப்பை போடாமலே தித்திக்கிறது. இலக்கிய காட்சிகளும் அப்படித்தான். சுவைக்கின்ற எந்த ஒரு பொருளையும் நாக்கில் வைத்தால்தான் அது சுவைக்கும். ஆனால் இலக்கிய காட்சிகளை நாம் எந்த நேரத்தில் நினைத்து பார்த்தாலும் மனம் இனிக்கும் என்பதனாலேதான் இங்க மணிவாசகர் எந்த தித்திப்பும் இல்லாமல் சிவபெருமான் என்று சொல்லுகிற போதே என்னுடைய வாய் தித்திக்கிறது என்று சொல்லுகிறார். தித்திக்கும் மானே சிவபெருமானே அருளாய் அடியேன் உனை உருமாறு அருளாய் என்று சொல்லுகிறார். நாடகத்தால் உன்னடியார்வோல் நான் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் வருகின்றேன் ஆடகச் சீர்மணி குன்றே இடையரா அன்புனக்கு ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே என்று சொல்லுகிறார். இங்கே ஊடகம் என்கிற வார்த்தையை மணிவாசகர் பயன்படுத்துகிறார்.
எனக்கு நீ ஊடகம் என்று, இந்த ஊடகம் என்று சொல்லுகிறோமே, இந்த பொருள், காட்சி பொருள்கள், கருத்து பொருள்கள் எல்லாம் ஊடகம் என்று சொல்லுகிறோமே, இந்த ஊடகத்தே புகுந்திடுவான் என்று, ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம் உடையானே என்று, எனக்கு உடையவனாக விளங்குகிற பெருமானே என்று இங்கே பாடுகிறார். இப்பொழுது நாம் முதலாவது குறளுக்கு செல்கிறோம். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்னால் இந்த செயல் கடினமானது என்று கருதி சோர்வடையக்கூடாது. அசாமை என்பது அப்படிதான். அதான் அசாவாமை என்றால் என்ன? தளர்ச்சி எண்ணம் தோன்றாதிருத்தல் வேண்டும், உள்ளத்தில் சோர்வு கொள்ளாதிருத்தல் வேண்டும். அதான் அசாவாமை. எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன் இந்த செயல் கடினமானது, இந்த செயல் கடினமானது என்று கருதி சோர்வடைந்து விடக்கூடாது. செயலுக்கான முயற்சி பெருமையை பெற்றுத் தரும். என்னால் முடியும் என்று கருத வேண்டும். முயற்சி அரிய பெரிய செயலோனும் செய்யத்தக்க உறுதியான எண்ணத்தோடு முயன்றால் கட்டாயம் பெருமை தரும். எடுத்துக்காட்டு புறநானூறு 90வது பாடல். அச்சோடு தாக்கி பாடுற்று இயங்கிய பண்ட சாகாட்டு ஆட்சி சொல்லிய வரி மனம் எமிர கற்பக்கும் பெருமித பகடு என பாடு புகழ் பெறுகிறது. புரியாது. இந்த பகடுங்கிறத ஒரு ஒற்றை சொல்லை கொண்டுதான் இந்த பாடலினுடைய பெருமையை உணர முடியும். சேற்றிலே அழுந்திய பார வண்டியை வலிய காளைகள் கொம்பை நிமிர்த்தி தன்னுடைய முகமாயை கீழே அழுத்தி முயற்சிக்கிறது. அந்த பாரவண்டியை எப்படியான மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்று முயற்சிக்கிறது. வண்டிக்காரன் அதட்டுகிறான், குத்துகிறான். அதையெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த காளைகள் இரண்டும் கொம்புகளை நிமிர்த்தி தாடையை முன் அழுத்தி தரையில் அழுத்தி முயற்சித்து அந்த சேற்றில் இருந்து விடுவிக்கிறது. இந்த காட்சியை எதிர்கால சமுதாயம் பார்க்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. பெரியவர்கள் அனைவரும் நாம் பார்த்திருக்கிறோம் இந்த காட்சியை. இதை புறநானூறு 90வது பாடல் சொல்லுகிறது. எப்படி முயற்சிக்க வேண்டும், கடினமான முயற்சிக்க வேண்டும். இப்பொழுது நாம் குழந்தைகளை இப்படி துன்பப்பட்டு மேலே வர வேண்டும் என்பதை சொல்லி வளர்க்கிறோமா, காட்சிப்படுத்துகிறோமா என்பதை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரிய நாட்டிய தாரகை சுதாச்சந்திரன் கால்களை இழந்தால் விபத்தொன்றில் அவளுடைய ஊக்கமும் முயற்சியும் கால்கள் இல்லாமலே பொய்க்காலை கொண்டு பழைய முறையில் நாட்டியம் ஆடி காட்டினாள் என்றால் அவளுடைய உள்ள உறுதியை நினையுங்கள். கர்நாடகாவில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே 98 வயதுடைய பெண்மணி, குடுகுடுகளை, அவளுக்கு ஒரு ஆசை வந்தது. தன்னை 4ஆம் வகுப்பிலேயே தன்னுடைய பெற்றோர்கள் நிறுத்திவிட்டார்கள் என்று 4ஆம் வகுப்பை முடித்தவள் என்று இருக்க வேண்டும் என்று கருதினாள். பள்ளிக்கு சென்றாள். நான் படிக்க வேண்டும் என்று. எல்லோரும் வியப்படைந்தார்கள். ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அனைவரும். ஏன் என்று கேட்டார்கள். எனக்கு ஒரு ஆசை, எனக்கு வயது 98 ஆகிறது, அது ஒரு பொருட்டன்று, நான் படிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு 25-30 பேர குழந்தைகள், கொள்ளு பேரர்கள், எள்ளு பேரர்கள் என்று நிறைய இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் படிப்பதை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சியில் திளைக்கிறேன். என்றாலும் 4ஆம் வகுப்பு முடித்து 5ஆம் வகுப்பு செல்ல வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு உதவுவீர்களா என்று அனைவரும் உதவினார்கள். அந்த பெண்மணி 98 வயதில் 90 விழுக்காடு மதிப்பெண் எடுத்தாள் என்பது வரலாறு. ஆக சாந்துணையும் கல்லாதவாறு என்கிற திருவள்ளுவனுடைய அந்த உறுதிப்பாடு மெய்ப்பட்டு விட்டதல்லவா இந்த எடுத்துக்காட்டின் மூலமாக. அதனால் எதுவும் வீணாகாது. ஐஏஎஸ் இந்திய ஆட்சிப்பணி தேர்வில் நுழைகிறார்கள். ஒருவர் முதல் முயற்சியிலேயே வெல்கிறார்,
இன்னொருவர் இரண்டாவது முயற்சியிலே வருகிறார், இன்னொருவர் ஐந்தாவது முயற்சியில் தான் விழுகிறார். அவர் முயற்சியை கைவிட்டு விடவில்லை. ஐந்தாவதாக முயலுகிற போது அவர் முதன்மை பெறுகிறார், முதன்மை பெறுகிறார். அந்த முதல் மதிப்பெண் போட்டியிலேயே முதலாவதாக வருகிற அளவுக்கு. அப்படி என்றால் ஆழ்வினை, அந்த முயற்சியானது ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்படி ஆழமாக பதிய வேண்டும் என்பதை சொல்வதுதான் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும், முயற்சி பெருமை தரும் என்று போட்டுவிட்டால் உங்களுக்கு எளிதாக புரிந்துவிடும். கடைசியாக இருக்கிற 6, 7வது சீர்களிலே முயற்சி பெருமை தரும் என்பதை, பெருமை முயற்சி தரும் என்பதை, முயற்சி பெருமை தரும் என்றால் அந்த மனித வளம் எப்படி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 2வது குறள். வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தென்று உலகு. வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தென்று உலகு, வினைக்கண் வினைகடல் ஓம்பல் என்று மாற்றி போட்டால் பொருள் விளங்கும். வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தென்று உலகு, வினைக்கண் வினைகடல் ஓம்பல் என்றால் ஒரு செயலை செய்ய தொடங்கி அதனை அரைகுறையாக விட்டுவிடக்கூடாது. அப்படி முயற்சியின்றி கைவிட்டவரை இவ்வுலகம் கைவிட்டுவிடும் என்பது கருத்து. ஒரு செயலை செய்ய தொடங்கி அதனை அரைகுறையாக விட்டுவிடக்கூடாது. அப்படி முயற்சி என்று கைவிட்டவரை இவ்வுலகம் கைவிட்டுவிடும் என்பது கருத்து. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தென்று உலகு. இந்த வினைக்குறை என்பதுதான் குறையாக, அதாவது இடையிலே பாதி வேலையை செய்துவிட்டு அப்படியே விட்டு போய்விடுவார்கள். நமக்கு என்ன என்று முழுமையாக செய்வன திருந்து செய். ஔவையார், செய்வன திருந்து செய், ஒழுங்கா செய்யுங்கடா, வேலையை ஒழுங்கா செய்ய. ஔவையார் நமக்கு கொடுத்த ஆணை. செய்வன திருந்து செய், முழுமையாக செய், பாதியில விட்டுட்டு போயிடாத. யார் செய்யறது? பாதியில விட்டுட்டு போனான். அதனால வினைக்கண் வினைகட ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தோரின் தீர்ந்தென்று உலகு. வினைக்குறை தீர்ந்தோரின் தீர்ந்தென்று உலகு என்றால் என்ன? முடிப்பதற்காக எடுத்த செயலை முழுவதுமாக முடியாமல் அரைகுறையாக செய்து விட்டவர்களை உலகம் மக்களும் மதிக்காமல் கைவிட்டு விடுவார்கள் என்பது கருத்து. வினைக்கண் வினைகடல் ஓம்பல் என்றால் என்ன? எடுத்து முடிக்கக்கூடிய செயலை விட்டு விடாமல் முற்றிலும் முடித்து உலகு மதிக்கும் பேற்றை பெறுவாயாக அரைகுறையாக செய்யும் வேலையை அதனால் செலவழிக்கப்பட்ட பொருட்செலவும் காலமும் வீண் என்பதை உணர்ந்து கொண்டால் அப்படி வினை கெடல் பாதியாக விட்டு செல்ல மாட்டார் அந்த வேலையை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இதற்கு இணையாக இதை இணைத்து படிக்க வேண்டிய குறள் 68வது அதிகாரம் 4வது குறள். வினை பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போலத் தரும். அரைகுறையாக விட்ட செயலும் அழிக்காமல் விட்ட பகையும் அணைக்காமல் விட்ட நெருப்பாய் கனன்று அழித்துவிடும். அரைகுறையாக விட்டு விட்டார்கள். அரைகுறையாக விட்ட செயலும் அழிக்காமல் விட்ட பகையும். திருவள்ளுவர் சொல்கிறார் 68வது அதிகாரத்தில் 4வது குறள், அணைக்காமல் விட்ட நெருப்பாய் கனன்று அழித்துவிடும் என்பதனால் எச்சரிக்கையுடன் இருங்கள் என்பதை சொல்வதுதான் இந்த வினைக்கண் வினைகடல் ஓம்பல் வினைக்குறை தீர்ந்தாரின் தீர்ந்தென்று உலகு என்கிற குறளும் அதற்கு இணையாக சொல்லுகின்ற வினைப்பகை என்று 2ன் எச்சம் நினையுங்கால் தீ எச்சம் போலத் தரும் என்கிற குறளும். அடுத்து 3வது குறள். தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே, தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு என்பதை வேளாண்மை என்னும் செருக்கு தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே என்றால் பொருள் விளங்கும். இங்கே வேளாண்மை தாளாண்மை. வேளாண்மை என்பது உழவு தொழில் மட்டுமன்று. வேளாண்மை என்பது தன் சம்பாத்தியம் தன்னுடைய குடும்பம் என்று இல்லாமல் ஒவ்வொரு உழவனும் இந்த உலகு வாழ வேண்டும் என்று கருதுகிறான்.
தன் குடும்பம், தன் ஊர், தன் நாடு என்று மட்டுமல்லாமல் உலகு வாழ வேண்டும் என்று கருதுவதுதான் வேளாண்மை. தாளாண்மை என்னும் தகைமைக்கல் என்றால் தாளாண்மை அயரா முயற்சி என்னும் உயரிய தன்மை. அயரா முயற்சி, இங்க தாழ் என்பதற்கு கால்கள், நம்முடைய கால்கள் என்றும் பொருள்படும். இங்கே தாளாண்மை என்பது அயரா முயற்சி என்று நாம் கொள்ள வேண்டும். ஓயாது ஒழியாது சுழலும் கதிரவன், ஓயாது ஒழியாது சுழலும் கதிரென மதியென நிலவென காற்றென அலையென இயங்கும் இயக்கம்தான் அயராது செய்கின்ற முயற்சி, அயராது உழைக்கின்ற உழைப்பு. அந்த இயற்கை பொருள்கள் தன்னுடைய வேலைகளை எப்படி ஒழுங்காக செய்கின்றனவோ, கதிரவன் அவன் வேலையை பார்க்கிறான், நிலவு அதன் வேலையை பார்க்கிறது, காற்று அதன் வேலையை பார்க்கிறது. அதுபோல் அயராத முயற்சியும் ஊக்கமும் இருக்க வேண்டும் என்பதை, அயராத முயற்சி இருக்க வேண்டும் என்பதற்கு எப்படி எடுத்துக்காட்டுகள் பாருங்க. அந்த இயற்கை எப்படியெல்லாம் செம்மையாக இயங்குகின்றனவோ இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றும், அதே போல் ஏ மனிதா சோர்வு கொள்ளாதே. அதுக்குதான் இந்த ஊக்கத்துக்கு ஆழ்வினைக்கு இடையில மடியின்மை என்கிற ஒன்றை வைத்தார். அயராத முயற்சி இருக்க வேண்டும் என்பதை நாம் கொள்ள வேண்டும். இங்கே தொல்காப்பியம் சொல்லுகிறது, கல்வி தருகன் இசைமை உடையன சொல்லப்பட்ட பெருமிதம் 4. இங்கே செருக்கு என்ற சொல்லுக்கு ஆணவம் என்று பொதுவாக சொல்லுவார்கள். சில இடங்களிலே அது பெருமிதம் என்று பொருள்படும். பெருமிதம் என்பது நாம் செய்திருக்கிறோம், இந்த நல்ல செயலை செய்திருக்கிறோம் என்று நாமே நம் மனதிற்கு சொல்லிக் கொள்வது, அதுதான் பெருமிதம். செருக்கு என்றால் நான் செய்தேன் என்று சொல்வதுதான் செருக்கு. இது நாம் இங்கே வருகிற செருக்கு, நான் என் மனதுக்கு நல்ல செயலை நான் செய்திருக்கிறேன் என்று ஒரு மன நிறைவு. அதை மக்கள் வழக்கிலே சொன்னால் திருப்தி. இது உங்களுக்கு திருப்தியா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. மன நிறைவா இருக்கா என்று கேட்பதில்லை. அந்த மன நிறைவுதான் திருப்தி. நான் என் மனதிற்கு சொல்லிக் கொள்வது, நான் சரியாக செய்திருப்பதாக நினைக்கிறேன். அப்ப கூட நினைக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். இன்னும் கூட சிறப்பாக செய்ய முடியும். அதுதான் இங்கே பெருமிதமாக வருகிறது. தாளாண்மை என்னும் தகைமைக்கண் தங்கிற்றே. எப்போ வேளாண்மை என்னும் செருக்கு, நான் இந்த அரிய பெரிய தொழிலை, அழகான தொழிலை, உழவு தொழிலை, உலகுக்கெல்லாம் உணவு வழங்குகிற இந்த தொழிலை நான் செய்திருக்கிறேன் என்கிற பெருமிதம், அதுதான் தாளாண்மை என்னும் தகைமைக்கும் தங்கிற்றே. அயரா முயற்சியினால் நான் பெற்ற செல்வம் என்று சொல்வதுதான் இந்த குறளினுடைய பொருள். அடுத்து 4, தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போடக்கிடும். இங்கே தாளாண்மை வாளாண்மை. முதல் குறளிலே, 3வது குறளிலே தாளாண்மை வேளாண்மை. இந்த குறளிலே 4வது குறளிலே தாளாண்மை வாளாண்மை. தாளாண்மை இல்லாதான், இங்கே இடையறாத முயற்சி இல்லாதவன், வேண்டுவார்க்கு வேண்டும் காலத்து உதவும் என்று தன் உழைப்பு தன் குடும்பம் என்னும் அளவில் இருப்பவன் வேளாளன் ஆக மாட்டான். பேடுகள் வாளாண்மை போல கெடும். களரி பயிற்சி இல்லாதவன், களப்பயிற்சி இல்லாதவன், உரிய உடல்வாக இல்லாதவன் பகைவர் போர்க்களம் சென்று யான் என் வாளால் நாற்படைகளை அழித்து வெற்றியோடு மீள்வேன் என்று சொல்லும் வெற்றி சொல் போல காணல் நீர் காட்சி தந்து எதுவும் இல்லையாக முடியும். ஒரு எடுத்துக்காட்டு, குத்து சண்டை நடைபெறுகிறது இங்கிலாந்து நாட்டில் என்று கருதுகிறேன். அங்கே ஒரு பாகிஸ்தானிய குண்டுமணி, ஒரு குண்டு பெண் கொக்கரிக்கிறாள். என்னோடு சண்டை போடுவதற்கு யார் இருக்கிறார்கள், என்னை வீழ்த்த யாரால் முடியும்? அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அவளுடைய நாவிலே சனி ஒன்று இருந்தது. அந்த சனி என்ன செய்தது என்றால்,
இந்திய நாட்டை சார்ந்த எந்த பெண்மணியாவது என்னை வெல்வதற்கு இருக்கிறார்களா? முதலில் சொன்னது சரி, எல்லோருக்கும் விட்ட சவால். அங்க இருக்கிற எல்லா குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கும் விடப்பட்ட சவால். சரி, அடுத்து அவள் நாக்கிலே சனி வந்தது. அந்த சனி இந்தியா என்று சீண்டியது. சீண்டியவுடன் களப்பயிற்சி உடைய ஒரு பெண்மணி போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக இருந்தவள், அவளுடைய உள்ளத்திலே இவள் கிளர்ச்சி ஏற்படுத்தி விட்டாள். அடியே, நான் இருக்கிறேன் என்று அந்த 3 கயிறுகள் கட்டப்பட்டிருக்கும் அதன் உள்ளே நுழைந்தாள். அவளை ஒரே அடியில் சாய்த்தாள். ஆனால் அங்கே நடுவர்கள் சரியில்லை. நடுவர்கள் இந்த பெண் விட்டால் அவளை கொன்று விடுவாள் என்று நினைத்து அங்கே இருந்த நடுவர்கள், ஒரு நடுவர் களத்தில் இருந்த நடுவர், 2ஆம் நடுவர், 3ஆம் நடுவர்கள் எல்லாம் உள்ளே புகுந்து விட்டார்கள். புகுந்து 4 பேர் சென்று இந்த இந்திய பெண்மணியை கட்டுப்படுத்துகிறார்கள். இதுதான் களரி பயிற்சி என்று சொல்வது. அவள் ஏற்கனவே தயாராக இருக்கிறாள். ஆனால் சீண்டியதால் அவள் உள்ளே போகிறாள். அப்படி இல்லை என்றால் பேடிகை வாளாண்மை போல கெடும். பேடியினுடைய கையிலே வாளை கொடுத்து நீ போய் சண்டையிடு என்று சொன்னால் அவள் எப்படி சண்டை போவாள்? அவள் ஆணும் இல்லை, பெண்ணும் இல்லை, களரி பயிற்சியும் இல்லை. அவளால் சண்டை போட இயலாது. இப்பொழுது 3ஆம் பாலினத்தவர்களில் சிலர் உயர்ந்த பதவிகளுக்கு, மேல் பதவிகளுக்கு வந்திருக்கிறார்கள். அது வேறு. அவர்கள் பயிற்சி பெற்றுதான் வந்திருக்கிறார்கள். பயிற்சி பெறாமல் அந்த பதவி, ஒரு உதவி காவல் ஆய்வாளராக ஒரு 3ஆம் பாலினத்தவர் வந்திருக்கிறார் என்றால் அதற்குரிய பயிற்சியும் தகுதியும் பெறாமல் அவர் எப்படி முடியும்? அவர் கல்வி பயிற்சியும் பெற்றார். அவர்களுக்கு வேண்டிய தேவையான உயரம் இருந்தது, எடை இருந்தது. அதற்கு மேல் அவர்கள் கொடுத்த பயிற்சி அனைத்தையும் பெற்றால், வென்றால், உதவி ஆய்வாளராக பணி பொறுப்பேற்றார். ஆக களரி பயிற்சி என்பது களத்திலே சென்று பயிற்சியும் முயற்சியும் இல்லாத ஒருவரால் வெல்ல முடியாது என்பதை சொல்லுவதுதான் தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கெடும். இந்த பயிற்சி இல்லாமல் அவளால் எதுவும் செய்துவிட முடியாது என்பதைத்தான் இந்த குறள் சொல்கிறது. இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு 723வது அதிகாரம் அவையஞ்சாமை. பகையகத்து பேடிகை. இந்த பேடிகை என்கிற இதை ஒப்பிட்டு காட்டுவதற்காக இதை பயன்படுத்துகிறேன். பகையகத்து பேடிகை ஒழ்வாள், அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். பயிற்சி இல்லானும் அச்சமுடையானும் களம் என்றாலே நடுக்குருவானும் ஆகியவனை இவன் பேடி எனப்படுகிறான். பயிற்சி இல்லானும் அச்சமுடையவனும் களவென்றாலே நடுங்குபவன் ஆகியவனை பேடி என்று இங்கே கருதப்படுகிறான். அவையில் பேச அஞ்சுபவனின் நூலறிவு போரிட அஞ்சும் கோடையின் கையில் உள்ள வாளுக்கு சமமானது. இவன் பெற்ற நூலறிவு குறைவாக இருப்பதால் அவையில் பேசுவதற்கு அஞ்சுகிறான். அதற்கு எதை ஓமையாக காட்டுகிறான்? போரிட அஞ்சும் கோழையின் கையில் உள்ள வாளுக்கு சமமானது என்று காட்டுகிறான் என்பதை இந்த 4ஆம் குறள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாளாண்மை போல கிடம். 5. இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண். இன்பம் விழையான் வினை விழைவான் தன் கேளிர் துன்பம் துடை தோன்றும் தூண். 628, 629, 628, 629, 754, 76வது குறள் அதிகாரத்திலே 4ஆம் குறள் 754. இந்த 3 குறள்களையும் இதோடு இணைத்து படிக்க வேண்டும். இன்பம் விழையான் இன்பத்தை விரும்பானாய், வினை விழைவான் செயலாற்றுதலையே விரும்புவன், தன் உற்றார் உறவினர் துன்பத்தை துடைக்கும் காவலனாக விளங்குவான். இது நிதர்சனமாக மக்களிடத்திலே அப்படி இருக்குமா என்றால் குறைவு. அதற்குத்தான் திருவள்ளுவர் இன்பம் விழையான். சில பேர் பாத்தீங்கன்னா வீடுகளே பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு தடையும் இல்லாமல் அவர் பாட்டு செய்து கொண்டு இருப்பாரு.
ஆமா, உணவருந்தி விட்டு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கடமையிலேயே கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள். அது ஒரு பொருட்டென்றவர்களுக்கு அதிலேதான் இன்பம் காண்கிறார்கள். இன்பம் விழையான் அது முதன்மை அன்று. யாருக்கு? வினை விழைவான். செயலாற்றுதலே முதல் குறிக்கோள் என்று எண்ணுகிறவன் எவனோ அவன் இன்பம் விழையான், வினை விழைவான். தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண். தூண்க அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் ஐமையோடு 5 சால்வு ஊன்றிய தூண் என்று பார்க்க போறோம் சான்றாண்மையில. அதை போல இங்க தூணாக விளங்குவது. எவன் செயல் செய்கிறானோ அவன் கட்டிடத்தை தாங்குகிற தூண் போல விளங்குவான் என்பதை சொல்வதுதான் இந்த குறள். இன்பத்தை விரும்பானாய் செயலாற்றுதலையே விரும்புபவன் தன் உற்றார் உறவினர் துன்பத்தை துடைக்கும் காவலனாக விளங்குவான். இன்பம் விழையான். இன்பம் அடைதலே என் நோக்கு என்று உலகத்து மெய்யியல் உணராமல் வாழ்வார் போல் இல்லாமல் இன்பமும் துணையும் துன்பமும் இணைந்ததே வாழ்வு என தெளிந்த இன்பம் ஒன்றையே விரும்பி கிடப்பவனாய் இருப்பவன் வினை விழைவான். கடமை புரிதலே என் பிறவி நோக்கு என கொண்டு தன் கடமையை விரும்பி செய்பவன். தன் கேளிர், கேள் என்றால் உறவினர், தன்னையும் தன் குடும்பத்தை மட்டுமன்றி உற்றார் உறவினருக்கு உண்டாகும் துன்ப துயரங்களை ஒன்ற விடாமல் அறவே நீக்கி வலுவாக அமைந்த தூண்களின் மேல் எழுப்பப்பட்ட காப்பரணம் போல் விளங்குபவன் எவனோ அவன்தான் இவன் என்பதை இன்பம் விழையான் இடும்பை இயல்வென்பான் துன்பம் உறுதல் இளன். 628. இன்பத்துள் இன்பம் விழையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன். இங்கே இருவினை என்று சொல்ல இருள் சேர் இருவினையும் சேரா. அங்க இருவினை என்பதில் நல்வினை தீவினை இரண்டையும் ஒப்பு நோக்குதல் என்பது கருத்து. சார், நல்வினை இருக்கிறதே ஏன் சார் வினைங்கிறாரு என்று ஒரு கேள்வி. நல்வினை தீவினை இரண்டும் இப்ப அந்த எதற்கு இந்த குறள் விடை கொடுத்து விட்டது. இன்பம் விழையான் வினை விளைவான் தன்களில் துன்பம் துடை தூன்றும் தூண். அவன் இன்பத்தை இன்பமாக கருத மாட்டான், செயல் செய்வதைத்தான் இன்பமாக கருதுவான். அதற்குள்ளேயே இன்பம் வந்து விடுகிறது அவனுக்கு. சோம்பேறிக்கு தான் அந்த மடி சொன்னோம் இல்லையா, மடினா சோம்பல். சோம்பல் உடையவனுக்குத்தான் எந்த ஒரு செயலையும் யாராவது செய்து கொடுத்தால் பரவாயில்லை, நாம் அனுபவிப்பதற்கு மட்டும் தான் இருக்கிறோம் என்ற நிலை இருக்கும். ஆனால் செயலாற்றுபவனுக்கு, செயல் வீரனாக கர்ம வீரனாக இருப்பவனுக்கு வினை செய்தலே கருத்தாக இருக்கும் என்பதை இந்த குறள் மூலமாக நாம் பார்க்கிறோம். இன்பம் விழையான் வினை விழைவான் தன்கீழில் துன்பம் துடை தூன்றும் தூண்.